மக்களே, என்கிட்ட அப்படி பேசுனா நான் முத்தம் கொடுத்துருவேன் அப்படின்னு நடிகை நதியா அவர்கள ஒரு பிரபல நடிகர் மிரட்டினாராம். இப்ப கடைசியில அதற்கப்புறம் என்ன ஒரு ட்விஸ்ட் நடந்ததுன்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நடிகை நதியா மலையாள நிகழ்ச்சி ஒன்றில கலந்துக்கிறதுக்காக போனபோது, பிரபல நடிகர் முகேஷ் அவர்கள் முத்தம் கொடுத்துருவேன்னு மிரட்டியிருக்கிறாரு. இது குறித்து இப்ப பார்த்தோம்னா, ரொம்பவே வைரலாக இந்த செய்தியானது பரவி வந்துட்டுருக்கு. முகேஷை பார்க்கும்போது எல்லாம் தான் உதட்டை மூடிக்கொண்டு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நடிகை நதியாவினுடைய உண்மையான பெயர் சரீனா அனுஷா மொய்டுதானாம். இவர் 1984ஆம் ஆண்டில் பூவே பூச்சுடவா என்ற திரைப்படத்தின் மூலமாக திரைப்படங்களில் கதாநாயகியாக அறிமுகமாகியிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாள திரைப்படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க. முதல் திரைப்படத்திலேயே யதார்த்தமான அழகாலையும் அதிகமான மேக்கப் இல்லாத பக்கத்து வீட்டு பெண் போல இருக்கக்கூடிய உங்களுடைய எளிமையான கேரக்டரால் ரசிகர்களை அதிகமாக கவர்ந்துட்டாங்க. அப்போது தொடங்கிய அதே அழகு இப்போ வரைக்கும் அவரிடம் விட்டு விலகவே இல்லையா. இப்போ வரைக்கும் ரசிகர்கள் பலர் இந்த கேள்வியை எழுப்பி வந்துட்டுருக்காங்க. பல்வேறு ஹிட் திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிச்சிட்டு இருந்த நதியா ஆரம்ப காலகட்டத்தில் எந்த பொருளை எடுத்தாலும் இது நதியா பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பிரபலமாகிட்டாங்க. உதாரணமாக நதியாவினுடைய வளையல், நதியாவினுடைய செருப்பு, நதியாவினுடைய புடவை, நதியாவினுடைய பெண்கள் சைக்கிள் அப்படின்னு பல விஷயங்கள் ரசிகர்களுடைய மனதை கவர்ந்துருச்சு. இந்த நிலையில் சில வருடங்களாக இவங்க திரைப்படங்களை விட்டு நடிக்கிறதுலேருந்து விலகி இருக்கிறாங்க. தற்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்த்தோன்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்ற திரைப்படத்தில் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இரண்டாவது இன்னிங்ஸ் எதிர்பார்க்காத அளவில் இவங்களுடைய பெயரை மீண்டும் பறக்க செய்திருச்சு. நடிகையாக இருக்கும் இவங்க 2008ஆம் ஆண்டு ஆரோக்கிய பால் மற்றும் தங்கமேல் ஜுவல்லரியினுடைய பிராண்டர் தூதராக கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ஜெயா டிவியில் நடிகை குஷ்புவுக்கு பதிலாக ஜாக்பாட் என்ற பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நதியா தொகுத்து வழங்கி சின்ன திரையிலுமே பிரபலமானாங்க. கதாநாயகியாகவே பார்த்து கொண்டிருந்த இவங்களை இப்போது துணை கதாநாயகியாக பார்த்தாலும் இன்னமுமே அதுவும் அழகாக தான் இருக்குன்னு ரசிகர்கள் சொல்லி வராங்க. இவங்களுடைய அழகுக்கு மட்டும் வயதே ஆகாதா அப்படின்னும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரைக்குமே டிப்ஸ் கேட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் நடிகை நதியா தமிழ், தெலுங்கு, மலையாள மொழிகளில் திரைப்படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கும்போது சமீபத்தில் மலையாள தொலைக்காட்சி சேனல் ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை நடிகர் முகேஷ் தான் நடத்தி வராரு. அப்போது முகேஷ் குறித்து அந்த நிகழ்ச்சியில் நதியா சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதில் அவங்க பேசும்போது 1986ஆம் ஆண்டு சாமா என்ற படத்தில் நான் முகேஷை முதல் முறை சந்தித்தேன். இந்த படத்தை நான் முகேஷுடன் சேர்ந்து நடித்தேன். முகேஷ் சிரிக்காமல் ஜோக் அடிப்பதில் ரொம்பவே வல்லவர். ஷூட்டிங்கில் சில நாட்களில் நான் முகேஷ் காமெடிக்கு ரசியாயிட்டேன். ஷூட்டிங் வந்தாலே முகேஷ் எங்கே இருக்காரோ அப்படின்னு தான் நான் இருப்பேன். இதனால் மற்றவங்களுக்கு முகேஷ் மீது கடுப்பு இருக்கும். அதுபோல் முகேஷ் ஒரு நாள் ஜோக் அடித்துட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் சிரிச்சிட்டேன். அந்த நேரத்தில் நான் என்னையும் அறியாமல் அவரை பார்த்து யூ ஆர் குட் ஜோக்கர் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அப்போது முகேஷனுடைய முகம் மாறிடுச்சு. அதை நான் கவனிச்சிட்டேன். அதனாலேயே அவரை சீண்டி பார்ப்பதற்காக அவரை பார்க்கும்போதெல்லாம் ஜோக்கர் என்று சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருப்பேன். நான் ஒரு நாள் முகேஷ் என்னை கூப்பிட்டு எப்போ பார்த்தாலும் ஜோக்கர்னு கூப்பிட்டுட்டே இருக்க, இனி அப்படி கூப்பிட்டா உனக்கு முத்தம் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாரு. அதுதான் நான் பயந்து போய் அவர்கிட்ட போகவே இல்லை. அப்போது அவர் இனி என்னை ஜோக்கர்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு வம்பிழுத்தாரு. அப்போ நான் என்னுடைய உதட்டை மூடிக்கொண்டு ஓடிடுவேன். ஆனால் கடைசி நாள் படப்பிடிப்பு முடிந்த பிறகு நான் காரில் ஏறியதும் வெளியே தலையை நீட்டி ஜோக்கர் அப்படின்னு சொல்லி முகேஷை பார்த்து கத்திட்டு போயிட்டேன் அப்படின்னு அந்த பேட்டியில் தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயத்த பகிர்ந்திருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நதியாவை பற்றி அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.